ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒரு குரூப் ஆஃப் பைலட்ஸ் ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளைட் கிராஷில் இறந்தவங்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே கூடியிருக்கோம். நாங்கள் ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ கூப்பிட்டு வந்து இங்கே அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். நாங்கள் அவங்க ஃபேமிலிக்காகவும், இறந்தவங்களோட ஃபேமிலிக்காகவும், இறந்த க்ரூ அவங்க ஃபேமிலிக்காகவும் நாங்கள் இங்கே ப்ரே பண்ணோம். தென் இது மாதிரி எதுவும் ஃபியூச்சரில் நடக்கக்கூடாதுன்னு காட் கிட்ட ப்ரே பண்ணி. இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் வந்து பழைய ஏர்கிராஃப்ட்னு சொல்கிறாங்களா, இது எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எப்படி பண்ண முடியும்? எல்லா இப்போ ஆக்சிடென்ட்லாம் நடந்ததும் லேட்டஸ்ட் ஏர்கிராஃப்ட் தான். ஸோ அதனால் பழையசுனெல்லாம் கிடையாது. ஏர்லைன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் ஃபஸ்ட். எங்களை ட்ரெயின் பண்ணுறப்பையும் ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்ட் சேஃப்டி தான். சேஃப்டி இஸ் ஃபஸ்ட். ஸோ ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் சரி, ஏவியேஷன் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாமே சேஃப்டி செக்ஸ் எல்லாமே பண்ணி தான் ஏவியேஷனில் எல்லாமே நடக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எல்லா ஃப்ளைட்டும் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்க அது அடிஷ்னலாக ஒரு சேஃப்டி செக் ப்ரிகாஷனாக பண்ணுறாங்க. இதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதனால் எந்த ஒரு பயமும் எதுவும் யாரும் பட தேவை. ஓகே, உங்கள் பேர்? சார், என்னோட பேர் ஸ்டின்டா சந்தோஷ். நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் எல்லா பைலட்ஸும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் பைலட் ட்ரைனிங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடந்ததில் எங்களுக்குமே ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். ஏன்னா எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பைலட்ஸ் ஆகணும்னு எதிர்பார்த்து ரொம்ப ஆசையோடு வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எங்களுக்குமே ரொம்ப ஒரு சேடான ஒரு சுச்சுவேஷன். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நாங்கள் வந்து வருந்துறோம். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏவியேஷன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கிராஷ் நடந்தாலும் எது நடந்தாலும் அவங்க வந்து ஃபர்தராக என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் டெக்னாலஜியில் அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ யாருமே இதை பார்த்து பயந்து அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்து. எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் அ சேட் இன்சிடென்ட். பட் நம்ம அதுக்காக நம்மளோட ட்ரீம்ஸ் விட்டுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அவர் பைலட்ஸ் ஆர் ஹியர், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர், தே ஆர் பைலட் ஆஸ்பிரன்ஸ். அவங்க எல்லாருமே அவங்களோட கண்டோலன்சஸ் தெரிவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்கிங் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதே போல் ஃபேர் இருக்குதா இப்போ படிக்கிற பையங்களுக்கெல்லாம்? படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பேஷனேட் ஆனவங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு பேஷனேட்டாக வரவங்களுக்கு அந்த ஃபியரை விட அவங்களோட பேஷன் தான் பெருசாக தெரியுங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ஃபியர் இருக்கும். இப்போ ஃபேமிலிஸ்னாலுமே இப்போ என் பொண்ணு இல்லை என் பையன் படிக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபியர் இருக்கும். பட் அதுக்கு மேலே அவங்களோட பேஷன் இருக்குங்க சார். ஸோ டெஃபினெட்லி ஃபியர் இருந்தாலுமே தே கேன் ஓவர் கம் தட் ஃபியர் அண்ட் தே கேன் பிரில்லியன்ட் பைலட்ஸாக அவங்க எல்லாருமே வந்துருவாங்க. இப்போ கம்மிங் டேஸ் எப்படி எல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி பைலட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்களா? அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். ஒரு கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கம்மிங் டேஸில் பைலட்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஃபியர் இருக்குங்க. மேபி கொஞ்ச நாளைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரி வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு. பட் ஃபியூச்சரில் வந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க.